வணக்கம். நாம சம்பாதிக்கிற பணம் நமக்காக மட்டும் இருந்தா அது செல்வமே இல்லைங்க. மற்றவங்களுக்கும் பயன்படும் போதுதான் அது உண்மையான செல்வம். அப்போ உண்மையான செல்வம்னா என்ன? நமக்காக சேர்க்கிறதா இல்ல மற்றவங்களுக்கு உதவுறதா? இது கண்டிப்பா நம்ம எல்லாரையும் சிந்திக்க வைக்கும். இத திருவள்ளுவர் ஊருணி நீர் நிறைந்தற்றே அப்படிங்கிற குறள் வழியா ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். அதுக்கு என்ன அர்த்தம்னு இப்ப பாப்போம். இத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. சுற்றிலும் பச்சை பசேல்னு வயல்வெளிகள், இதமான காலைச்சூரியன், ரொம்ப அழகான ஒரு கிராமம். அந்த ஊரின் நடுவே ஒரு பெரிய பொதுக்குளம். நல்ல மழை பெஞ்சு ஊர் மக்களுக்காகவே நிரம்பி வழியுதுன்னு வச்சுப்போம். அந்த குளம் யாரையும் பிரிக்காது. பணக்காரர், ஏழை, முதியவர், குழந்தைங்கன்னு எல்லாருக்கும் சமமா தாகம் தீர்க்க தண்ணீர் கொடுக்கும் இல்லையா? சரியா, இந்த பொதுக்குளத்து மாதிரி தாங்க அதே கிராமத்துல வாழ்ந்த ஒரு நல்ல மனசு கொண்ட மனிதனும் இருந்தான். அவன் சம்பாரிச்ச பணத்தை தனக்கு மட்டுமே வச்சுக்கல, ஊர்ல இருக்கிற குழந்தைகள் படிக்க தன் சொந்த செலவுல ஒரு பள்ளிக்கூடமே கட்டினான். அது மட்டுமா, முடியாம கஷ்டப்படுற ஏழைகளுக்கு மருத்துவ உதவி செஞ்சு எத்தனையோ பேரோட உயிரையும் காப்பாத்தினான் அந்த மனிதன். பசியோட வர்றவங்களுக்கு அன்பா உணவு கொடுத்தான். அவனோட இந்த செயல்கள் பலரோட வாழ்க்கையே ரொம்ப அழகா பிரகாசமா மாத்துச்சு. அவனோட இந்த சுயநலம் இல்லாத அன்பை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவனை கொண்டாடி பெரிய அளவுல மரியாதை செஞ்சாங்க. அந்த நல்லவனோட புகழ் சின்ன கிராமத்தை தாண்டி உலகம் முழுக்க பரவி ஒரு மாபெரும் தாக்கத்தையே ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். இப்ப சொல்லுங்க, முதல்ல பார்த்தோம்ல அந்த குறள், ஒரு நல்லவனிடம் சேரும் செல்வம் ஊர் நடுவே இருக்கும் பொதுக்குளம் மாதிரி. ஆக உண்மையான செல்வம்னா ஒரு தங்கக் குளம் மாதிரி நிரம்பி வழியணும். அது நிச்சயமா எல்லாருக்கும் சமமா பயன்படணும். சரியா? உங்களோட செல்வம் யாருக்கெல்லாம் உதவுதுன்னு யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் மற்றும் ஃபாலோ பண்ணிடுங்க.